ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கான வீடியோ நம்ம எந்த வண்டி எடுத்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட டெஸ்டினி 125 தான் இந்த புது மாடல் எடுத்துன்னு வந்திருக்கோம். இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து இல்லை இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக சொல்லியிருக்கோம். மறக்காமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நல்லா போட்டுக்கோங்க. நீங்கள் பார்த்துக்கிற ராஜு ட்ராட்டில் ரெடி சேனல். நான் உங்களுக்கு ராஜு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தந்தை பண்ண ஷோரூம் பார்த்தீங்கன்னா ராவன்கான் ஹீரோ ஷோரூம் தான். இது இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் ஆகட்டும், ப்ரைஸு ஆகட்டும், அதை இப்போ வாங்கணும், புக்கிங் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இந்த ஷோரூமோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு தரேன். அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வண்டியோட அவுட்டர் லுக்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இப்போ இந்த வண்டி டோட்டலாக நம்ம பார்க்குற வழியில் மல்டி கலர்ஸை தந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஒயிட்டு, அப்புறம் இங்கே ஒரு ப்ரௌனாக பிளாக்கான்னு தெரியல, அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு சில்வரி ஒரு ஃபினிஷ் தந்திருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிரான்ஸ் கலரில் ஒரு அது ஒரு டிசைனும் நம்மளுக்கு தந்திருக்காங்க. இங்கே ஆகட்டும், இந்த பேக் சைடு இங்கே மிரர் சைடில் பார்த்திங்கன்னா இங்கேயும் டபுள் கலரில் தந்திருக்காங்க. இப்போ டோட்டலாக பார்க்க நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம லைட்ஸும் இண்டிகேட்டர்ஸ் பற்றி பார்த்துடலாம். நம்மளுக்கு மேலே லைட்ஸை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த வாட்டி டிஆர்எல்ஸோடு சேர்த்து நம்மளுக்கு ஒரு எல்இடி லைட்டாக தந்திருக்காங்க. நமக்கு சென்டரில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு டிசைனாக நல்லா இருக்குது. இங்கே பார்க்க டோட்டலாக பார்க்குறேங்க ஹீரோக்கு அந்த ஹெச்எனில் ஒரு காட்டுற மாதிரியே நம்மளுக்கு ஹெச்ஆர் தந்திருக்காங்க டிஆரில். அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஐபிஎம்மி, கீழே பார்த்திங்கன்னா லோ பீம் இருக்குது. அப்படி கீழே இண்டிகேட்டர்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்பயும் மாதிரி நம்மளுக்கு ஹாலோஜன்லாம் தந்திருக்காங்க. அதுலேயே நம்ம உள்ளாரே ஃபிட் ஆகிற மாதிரி. அப்புறம் இந்த ஹீரோக்குன்னு ஒரு தனியாக அதுக்கு ஒரு கலராக நம்மளுக்கு அதுக்கு ஹெச்என் இந்த ஒரு பிரான்ஸ் கலரில் நம்மளுக்கு தந்திருக்காங்க. இதுவும் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நம்ம பேக் சைடில் பார்த்துக்கலாம். நம்மளுக்கு பேக் லைட்டும் சரி, நம்மளுக்கு எல்இடி இருக்காங்க. அதே அப்போது ஃப்ரண்ட்டில் எப்படியோ அதே மாதிரி நம்மளுக்கு ஹெச் சிம்பிளை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியே நம்மளுக்கு இங்கே பாருங்கள் ஹெச் ஷேப்பில் நம்மளுக்கு இங்கே டிஆர் மாதிரியே ஒரு செட்டப் தந்திருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேக் சைட்லையும் சரி நம்மளுக்கு ஹாலோஜன் தந்திருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கேயும் சரி அந்த ஒரு பிரான்சி ஃபினிஷ் நம்மளுக்கு தந்திருக்காங்க. அது எப்படி இருக்குது நம்மளுக்கு அப்படியே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வண்டியோட பில்டு குவாலிட்டி பார்த்துக்கலாம். நமக்கு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டபுள் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. எது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்று மெட்டல், இன்னொன்று வந்து ஃபைபர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எங்கெங்கன்னு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்த கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து நம்மளுக்கு மெட்டல் தந்திருக்காங்க. அதுக்கு மேலே பாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைபர் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ளஸும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஃபைபர் தான் தந்திருக்காங்க. அப்படியே நம்ம பாடி பார்த்துடலாம். இங்கே நம்மளுக்கு முன்னாடி அந்த மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைபர் தந்திருக்காங்க. ஆனால் இங்கே இந்த மெட்டல் இந்த பாடியை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெட்டலில் தந்திருக்காங்க. அப்புறம் சுவிச்சஸ் பற்றி பார்த்துடலாம். சுவிச்சஸில் எப்பயுமா நம்மளுக்கு இங்கே ஹை பீம், லோ பீமா, அதுக்கப்புறம் பாஸ்லேட்டர்ஸ் அதுக்கான சுவிச்சஸ் தந்திருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ்க்கான சுவிட்சு, அப்புறம் ஹார்ன் சுவிட்ச் தந்திருக்காங்க. அப்படியே ரைட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ இந்த ரைட் சைடில் நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புது மாடலில் ஒரு புது ஃபீச்சர்ஸாக தந்திருக்காங்க i3sன்னு. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சுவிட்சு இந்த மோடு என்னத்துக்கு யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ எங்கேயாவது நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம், அதுக்கப்புறம் நம்ம கால் வந்துச்சுன்னா ஒன்று சைடில் நிப்பாட்டி பேசும்போது நம்ம ஒரு வாட்டி நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணாத டைமில் வந்து இந்த i3 இந்த ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ நம்ம இப்போ சைடில் நிப்பாட்டி யூஸ் பண்ணாமல் இருக்கிறோம்னு தெரிஞ்சு தானே ஆஃப் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் இது ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இது இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைட் சுவிட்ச் தந்திருக்காங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் தந்திருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செல்ஃப் ஸ்டார்ட்டான அதுக்கான சுவிட்சும் தந்திருக்காங்க.
அப்புறம் நம்ம டிஸ்பிளே பற்றி பார்த்துடலாம். டிஸ்பிளேல இப்போ வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாமல் நம்மளுக்கு டிஜிட்டல் டிஸ்பிளே தந்துருக்காங்க. அப்புறம் இந்த இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே நான் எத்தனை இது போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் இருக்குது இங்கே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபியூலுக்கான இது தந்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டைமுக்கான ஒரு இதுவும் தந்துருக்காங்க, காட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கிலோமீட்டர்ஸ்க்கு தந்துருக்காங்க. அப்புறம் இங்கே சைட் ஸ்டாண்டு போட்டுருக்கோம் நம்ம அந்த இண்டிகேட்டர்ஸ் அதுக்கும் இருக்குது. பெட்ரோலுக்கான இண்டிகேட்டர். அப்புறம் இங்கே நடுவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிக்னல் இண்டிகேட்டர்ஸ்க்கான இதுவும் ஹை பீமில் அந்த லைட்டுக்கானது i3. அப்புறம் இன்ஜின்து இங்கே கீழே என்னென்ன மாறுதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து ட்ரிப்பு இல்லை பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப்பு இது மட்டும்தான் இருக்குது அந்த ஒரு ஃபீச்சர்ஸு. ட்ரிப்புக்கான இது தந்துருக்காங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆவரேஜ் கிலோமீட்டர் நம்ம எவ்வளோ போகணும் அதில் செக் பண்ணிக்கிறதுக்கான அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ரேஞ்சு நம்ம எவ்வளோ இப்போ எங்கே நம்ம ஃபிட் பண்ணிட்டு இவ்வளோ தூரம் போகும்போது அந்த மாதிரி ரேஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்கான அந்த ஒரு ஃபீச்சர்ஸும் தந்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓடோமீட்டர் அதுவும் தந்துருக்காங்க. வேறு எதுவும் பெருசாக இங்கே இந்த டிஜிட்டல் டிஸ்பிளேயில் வேறு எதுவும் பெருசாக எதுவும் இன்னும் ஒரு ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணல. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே டிஸ்பிளே கீழே பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே யூஎஸ்பிக்கான சார்ஜிங் போட்டு தந்துருக்காங்க. அதை மொபைல் வச்சுக்கிறதுக்கான மொபைலு இல்லைனா வாட்டருக்கான இல்லை கொஞ்சம் தேவையான திங்ஸை வச்சுக்கிற அளவுக்கு நமக்கு ஒரே ஒரு பாக்கெட் ஸ்பேஸு அந்தளவுக்கு நமக்கு ஸ்பேஸ் தந்துருக்காங்க. அப்புறம் நான் பார்த்திங்கன்னா இந்த ஹூக்கை பார்த்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே வச்சுருக்கேன்னு ஒரு ஃபீல் வருது. ஏன்னா இவ்வளோ கீழே இருக்கிறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் மெயினாக கொஞ்சம் பெரிய ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம மாட்டுறோன்னா அது கீழே இங்கே வரைக்கும் போய் இடிக்கும். அதனால் நம்மளுக்கு கால் வச்சுக்கிறதுக்கும் அந்த அளவுக்கு ப்ளேஸ் இருக்காதுன்னு ஒரு ஃபீல் கொடுக்குது. அப்புறம் நம்ம இந்த சீட்டிங் பார்த்துடலாம். சரி, இந்த சீட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மல்டி கலர்ஸ் தந்துருக்காங்க. சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிளாக் தந்து மேலே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் ஃபினிஷ் தந்துருக்காங்க. இதோட சீட்டிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு குஷனியாக நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குது. அப்புறம் பில்லியனாக உட்காரவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பின்னாடி ஒரு இது கம்ஃபர்ட்டாக ஒன்று இது தந்துருக்காங்க. அப்புறம் இதோட ஸ்டோரேஜ் பார்த்துடலாம். இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 18 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு இந்த பேக் டேங்கோட இது தந்திருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதுக்கான பூட்டில் இதுக்கு லைட்டும் தந்திருக்காங்க நமக்கு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு பேட்சிங்னு ஒரு அதுக்கான ஒரு இதுவும் தந்திருக்காங்க நமக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டயர்ஸ் பற்றி பார்த்துடலாம். டயர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 90/90 12 இன்ச்சஸ் டயர்ஸ் தந்திருக்காங்க. அப்படியே நம்மளுக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 100/90 12 இன்ச் டயர்ஸாக தந்திருக்காங்க. சஸ்பென்ஷன் பார்த்துக்கலாம். சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வந்து டெலிஸ்கோப் சஸ்பென்ஷன் தந்திருக்காங்க. பேக்கில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ப்ரிங் லோடட் சஸ்பென்ஷன் தந்திருக்காங்க. பிரேக்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் வந்து 190 mm டிஸ்க் பிரேக்கு தந்திருக்காங்க. பேக்கில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 130 mm ட்ரம் பிரேக்காக தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இன்ஜினை பற்றி பார்த்துடலாம். இன்ஜின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 124 cc இன்ஜின் தந்திருக்காங்க. அதோட இது பவர்ஸ் அதெல்லாம் பார்த்துடலாம். அப்புறம் பவர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 9 bhp அப்புறம் 10.2 Nm டார்க்கோட ப்ரொடியூஸ் பண்ணுது. வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5.3 லிட்டர்ஸாக தந்திருக்காங்க. இதோட ரேஞ்சு கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 53 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கிளைம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த வண்டியோட சீட் ஹைட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 770 mm வரைக்கும் சீட் ஹைட் தந்திருக்காங்க. அப்புறம் இந்த வண்டியோட வெயிட் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 115 கிலோவுக்கும் நம்மளுக்கு இந்த வண்டி வெயிட் தந்திருக்காங்க. அது நம்மளுக்கு நம்ம இப்போ நார்மலாக ஓட்டுற லேடிஸ்க்கு ஆகட்டும் நல்லா இந்த ஒரு வெயிட்னு சொல்லலாம். ஆனால் இது இன்னும் வேறு மாடலெலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் வெயிட் இருக்கும். அதனால் இந்த வெயிட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது ஓகேன்னு சொல்லிக்கலாமா. அப்புறம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 160 mm வரைக்கும் ஏற்றிருக்காங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் இப்போது இதோட பிரேக்ஸு அப்புறம் நம்ம இங்கே சொன்ன அந்த i3ஸோட அந்த ஒரு ஃபீச்சரு அப்புறம் சஸ்பென்ஷனு அப்புறம் ஸ்பீட் பிக்கப்ஸு அதெல்லாம் நம்ம ரைட் வியூவோட போடுறேன், மறக்காம அதையும் பாருங்கள். ஓகே மக்களே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ரைடு வியூ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வண்டியோட ஸ்டார்ட் அப் பார்த்துடலாமா. வண்டியோட ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தாக இந்த ஓவர் சவுண்டு எதுவும் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு ஸ்டார்டிங்கை தந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த i3யோட ஃபீச்சர்ஸை நம்ம பார்த்துடலாமா. பிரேக்ஸை பார்த்திங்கன்னா நல்லா இப்போ ஃப்ரண்ட்டு டிஸ்க் பிரேக்கு நல்லா அந்த ஒரு க்ரிப்பாக பிடிக்குதுன்னு சொல்லலாம். நம்ம 2 பேரும் உக்காந்துருக்கோம், அப்போயும் நம்மளுக்கு இந்த டவுனில் நல்லா க்ரிப்பாக பிடிக்குதுன்னு கூட சொல்லிக்கலாம். இதாவதா பார்க்கலாம். ஓஸ்ட்டேன் அதான்
இப்போ நான் எதுவுமே இப்போ ஸ்விட்சும் ஆஃப் பண்ணல, எதுவுமே பண்ணல. தானாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வண்டி ஆஃப் ஆகிருக்கு. அதுக்கான இண்டிகேட் பண்ணது பார்த்திங்கன்னா தெரியும், இந்த i3 கூட அது வந்து பிளிங்கிங் காட்டுது நமக்கு. அது நம்ம இப்போது வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம கரெக்டாக மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த வண்டியோட சஸ்பென்ஷன் பார்த்துடலாம். சஸ்பென்ஷனுக்கு ஏற்ற ஒரு பர்ஃபெக்ட் ரோடுன்னு கூட சொல்லலாம் இது. அதுவும் நம்ம இப்போ 2 பேரை உட்காந்து அது சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ரொம்ப ஷேக்னஸ் இல்லாமல் கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்மூத்தாக போகுதுன்னு சொல்லலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம கீழே போயிட்டு நம்ம இன்னும் அதை ஸ்பீடு நல்ல ஒரு பிக்கப் எவ்வளோ ஸ்பீடாக பிக்கப் கொடுக்குது அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபைனலாக நம்ம இப்போ ரோடு கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு தூரத்துக்கு நம்ம இந்த வண்டியோட ஸ்பீடு பார்த்துடலாம். நம்ம பிக்கப்பில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீடு ஒரு 0 to 40 வந்து ஒரு மினிமம் ஒரு 5 செகண்ட் ஒரு 6 செகண்டுன்னு வச்சுக்கலாம். அந்தளவுக்கு நம்மளுக்கு 0 to 40 வந்து ஒரு 5 செகண்ட்ஸில் கொடுக்குது. இதோட இன்னும் மேக்ஸிமம் ஸ்பீடு முடிஞ்ச வரைக்கும் நான் ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்னு நம்மளுக்கு இந்த ஷார்ட் ரோட்டில் எவ்வளோ ஸ்பீடு வரைக்கும் நம்மளுக்கு கொடுக்குதுன்னு நம்ம செக் பண்ணி இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இந்த ரோடெல்லாம் கொஞ்சம் பிஸியான ரோடு வேறு ஒரு பக்கம், அதனால் கொஞ்சம் லாரி அப்புறம் காரு எல்லாம் வந்து போகுது. அதனால் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் ஸ்பீடெல்லாம் நம்ம செக் பண்ணதுக்கு. இதோட டாப் ஸ்பீடை வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். ஏன்னா இருக்கிற இந்த பிஸி ரோட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீட் செக் பண்ண முடியாது எப்படியும். அதனால் டாப் ஸ்பீடு வந்து நான் எவ்வளோ தருதுன்னு அப்படியே உங்களுக்கு டிஸ்பிளே உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். ஓகே மக்களே, இப்போது இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இதோட உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் தோணுதோ மறக்காமல் உங்களுக்கு தோணுது கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்காக ரிப்ளை கொடுக்குறேன். இதே மாதிரி சப்போர்ட்டு நீங்கள் மீண்டும் நம்ம எல்லா வீடியோஸும் தருவீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா உங்களோட சப்போர்ட்னால தான் நான் கண்டென்ட்டெல்லாம் உங்களுக்கு தேடி உங்களுக்கு எல்லாம் இப்போ புது மாடல்ஸ் ஆகட்டும், இன்னும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டுருக்கிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுற இதில் தான் நம்ம இன்னும் மேலே வீடியோஸ் போடுறதாகட்டும், இன்னும் ஹைசிசி வண்டியை வாங்குறதுலேருந்து எல்லாமே நம்ம பார்த்துக்க முடியும். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு கண்டென்ட்டில் மீட் பண்ணலாம். பாய்.